இங்கே இந்த பொண்ணு பார்க்க வராங்க. கிளம்பிக்கிட்டே அவங்க லவ்வர்கிட்ட ஃபோனில் பேசுகிறாங்க. எங்கள் அப்பாவை மீறி என்னால் எதுவும் பண்ண முடியாது, என்னை நீ மறந்துட்டு உன் வாழ்க்கையை பாருன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு அழுதுகிட்டு இருக்கா. மாப்பிள்ளை அவங்க தங்கச்சியை மட்டும்தான் பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும் போது அடுத்த வாரம் தானே வரேன்னு சொன்னீங்க, இன்றைக்கே என்ன சர்ப்ரைஸாக வந்திருக்கீங்கன்னு கேட்டால், இல்லை நான் நெக்ஸ்ட் வீக் துபாய் போகணுன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். கொஞ்சம் நேரத்தில் பொண்ணை கூப்பிட்டு வராங்க. அந்த பொண்ணு சோகமாக தான் வரா. ஆனால் மாப்பிள்ளையை பார்த்த உடனே சிரிக்க ஆரம்பிச்சிடறா. நீங்கள் 2 பேரும் தனியாக போய் பேசுங்கன்னு சொல்லி அனுப்பி விட்றாங்க. ரொம்ப நேரம் பொண்ணுக்கிட்ட பேசிட்டு மாப்பிள்ளை மட்டும் வெளியே வந்து பொண்ணோட அப்பாவை தனியாக கூப்பிட்டு போய் பேசுகிறாரு. நான் காலேஜ் படிக்கும்போது ஒரு பொண்ணை உயிருக்கு உயிராக லவ் பண்ணேன். நாங்கள் 2 பேரும் ஒன்றும் பண்ணால் எல்லா இடத்துக்கும் சுற்றிக்கிட்டு தான் இருந்தோம். எனக்காக அவன் என்ன வேணா பண்ணுவான். ஆனால் கடைசியில் அந்த பொண்ணு ஒரு விஷயத்த சொல்லிட்டு என்கிட்ட இருந்து போயிட்டான்னு சொல்கிறாரு. அப்படி என்ன சொல்லிட்டு போனான்னு இவர் கேட்டால் அந்த பையன் சொல்கிறான், அந்த பொண்ணு என்னை விட அவங்க அப்பாவை தான் ரொம்ப உயிருக்கு உயிராக நேசிச்சிருக்கா. அதனால தான் எங்கள் அப்பா பேச்சை நான் மீற மாட்டேன்னு என்னை விட்டு போயிட்டான்னு போது இவர் சொல்கிறாரு, ஆமாம் அந்த பொண்ணு பண்ணது கரெக்டு தானே, 20 வருஷம் அவன் சந்தோஷமாக வளர்த்துருப்பாரு, நீ திடீர்னு வந்து தூக்கிட்டு போனால் அது எப்படிப்பா நல்லா இருக்கும்னு. ஆனால் யோசிச்சு பாருங்களேன், அவங்க அப்பா சொன்னதுக்காக என்னையே விட்டு போயிட்டா, என்ன மனசில் வச்சுக்கிட்டு வேற ஒருத்தர் கூட எப்படி வாழ முடியும் அப்படின்னும் போது, இதெல்லாம் ஏன்ப்பா என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டால், என்னை பற்றி நான் சொல்லுங்க, இதெல்லாம் உங்கள் பொண்ணை பற்றி தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு உடனே இவரும் அவங்க பொண்ணுக்கிட்ட போய் கேட்குறாரு, நீ வேற யாரையும் லவ் பண்ணுறியாமான்னு சொல்லி. அப்போ அந்த பொண்ணு அவங்க அப்பா கட்டி பிடிச்சி அழுதுகிட்டே சொல்கிறான், ஆமாப்பா நான் ஒருத்தனை லவ் பண்ணேன், ஆனால் ஆல்ரெடி அக்காவும் வீட்டை விட்டு ஓடி போயிட்டா, உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுனே தெரியல, உங்கள் மனசு உடஞ்சிருமோன்னு பயந்துக்கிட்டு தான்ப்பா நான் எதுவுமே சொல்லன்னு அழுதுகிட்டு இருக்கா. அவங்க அப்பா சொல்கிறாரு, உங்கள் கையை நான் இறுக்கி பிடிச்சிருக்கிறது காரணமே நீ கைவிட்டு போகக்கூடாதுன்றதுக்காக தான், அதுக்காக உன் கனவு உன்னோட ஆசையெல்லாம் நான் வந்து தடுக்க மாட்டேன். உங்கள் அக்காவுமே வந்து நான் இந்த பெண்ணை தான் லவ் பண்ணுறேன்னு என்கிட்ட சொல்லி தான் நான் கல்யாணம் பண்ணி வச்சுருப்பேன், அவள் தான் அவசரப்பட்டு ஓடிட்டா, உன்னோட ஆசையை நான் அந்த மாதிரி தடுக்க மாட்டேமான்னு சொல்கிறாரு. அந்த மாப்பிள்ளையை வந்தவர் காரில் போயிட்டு இருக்கும்போது அவங்க ஒய்ஃப் கால் பண்ணுறாங்க. அப்போ தான் நம்மளுக்கு காட்டுறாங்க, இவர் தான் வந்து அந்த பொண்ணோட அக்கா வீட்டுக்காரன்னு சொல்லி. இவரோட லவ் கதையை தான் இவர் வந்து அவங்க மாமனார்கிட்ட சொல்லியிருந்திருப்பாரு. அந்த பொண்ணு அதனால தான் இவரை பார்த்த உடனே சிரிச்சிருப்பாங்க. அப்போ தான் அவர் தங்கச்சிக்கிட்ட சொல்கிறாரு, என் ஒய்ஃபை நான் எவ்வளோ லவ் பண்ணுறேன், என் கூட எவ்வளோ சந்தோஷமாக இருக்கா, ஆனால் அவங்க அப்பா அம்மா மிஸ் பண்ணிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா, இதே விஷயம் அவரோட தங்கச்சிக்கும் நடக்கக்கூடாதுன்னு தான் நான் நினச்சேன், அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணேன்னு சொல்லி அவர் சிரிச்சுக்கிட்டே வராரு.